பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நக்கல் பண்ணி பாட்டு பாடிட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்றதையே போற இடங்கள்லாம் பேசிட்டு இருந்தவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கிருக்காங்க. இந்த விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலம் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடையில நடந்திருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் கேட்டதுக்கு மக்கள் அவங்கள திரும்பி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்த வீடியோவா பதிவு பண்ணி நியூஸ் தமிழ் 24x7ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவையும் எக்ஸ் தளத்துல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எக்ஸ் தளத்துல போஸ்ட் பண்ண அந்த பதிவை இப்ப யாராலையுமே பார்க்க முடியல. டிவிகேக்கு எதிராக இருக்கிற கருத்துக்களுக்கு இவங்க யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா மாசா ரிப்போர்ட் அடிச்சு அந்த நியூஸ் இந்தியாவுல இருக்கிற யாருக்குமே தெரியாத வகையில அந்த போஸ்ட ஹைட் பண்ணிட்டாங்க. ஆனா VPN யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஈஸியா கிளியராவே தெரியும். நார்மலா ஓபன் பண்ணா வீடியோ வரல, VPN போட்டு யூஸ் பண்ணும்போது விசிபிள் ஆகுது. இப்ப புரியுதா சோசியல் மீடியா மாஃபியா என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு? டிவிகே ஆட்சியில நடக்கிற முறைகேடுகளும் தவறுகளும் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கும் நாங்க தூய சக்தி தான் அப்படின்னு ஒரு இமேஜ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சோசியல் மீடியா மாஃபியா பயங்கரமா வேலை பாக்குறாங்க. மட்டும் இல்ல மீடியாவோட குரல் வலையே நசுக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்காங்கன்னா சாதாரண மக்களுக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. சோசியல் மீடியாவை வச்சு ஆட்சி அமைச்சிருக்க இவங்க எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சரியான எக்ஸாம்பிள்.